وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவருடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கிருபையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை தமது வாழ்வில் நினைவில்லாமல் பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லோர்கள் மீதும் குறிப்பாக நம் மீதும் என்னென்ன உண்டாகட்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய திருக்கிருபையினால் ஹிஜ்ரி 1446 வருடத்தில் முதலாவது மாதத்தில் முதலாவது ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்ற நாம் கண்டுபிடிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தை சிறப்புப்படுத்தி இருக்கிறார். இந்த மாதத்தை அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த மாதத்தில் இஸ்லாம் நமக்கு என்ன வழிகாட்டலை சொல்கிறதோ அந்த வழிகாட்டல்களை நாம் ஏற்று நடக்கக்கூடியவர்களாகவும், எவைகளை விட்டெல்லாம் இந்த மார்க்கத்தில் தவிர்த்திருக்கும்படி எல்லாம் நமக்கு எச்சரித்திருக்கிறானோ அவைகளை விட்டும் நாம் விலகி இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து நமக்கு வழங்கி இருக்கிற மிகப்பெரிய நிஅமத், அவனை மாத்திரம் வணங்கி வழிபடுகிற இந்த இஸ்லாமிய வாழ்க்கையெல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்-குர்ஆனில் சொல்வதை போல வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்-தீன் ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத வ யு'த்துஸ் ஸகாத வதாலிக தீனுல் கையிமா என்று அல்லாஹ் சொல்றார். சூரா பையினா என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனமாக அந்த மக்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும்,
மார்க்கத்தை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்கிய நிலையில் வணக்க வழிபாடுகளில் எந்த விதமான கலப்படங்களும் ஏற்படுத்தாத நிலையில் இறைவனுக்கு இணை கற்பிக்காத நிலையில் எல்லா விதமான இணை வைப்புகளில் இருந்தும் எல்லா விதமான கலப்படங்களில் இருந்தும் தங்களை தூர விலக்கி இறைவனை மாத்திரம் வணங்குமாறு அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். மேலும் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என ஏவப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு என்பதுதான் தாரிக தீனுல் கையிமா, உறுதியான மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறார். வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வோடு எவைகளையும் இணையாக்காமல் இஹ்லாஸோடு வாழ்ந்து ஷிர்க் என்கிற கலப்படம் அநீதம் எந்த வகையிலும் ஏற்படாத வண்ணம் இந்த உலகத்திலே வாழ்வது, அதற்கு பின்னால் இறைவனை தொழுது இந்த உலகத்திலே வாழ்வது, மூன்றாவதாக ஜக்காத் கொடுப்பது, இவ்வாறுதான் அவர்கள் வாழ வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறார்கள். இவைகளை செயல்படுத்துவது என்பது அதுதான் உறுதிமிக்க வழிகாட்டல் மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் எவைகளை சொல்கிறானோ அவைகளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகிற ஏகத்துவ வாழ்வை இறைவன் நமக்கு தந்திருப்பது என்பது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற ஆகப்பெரிய அருளாகும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் எவைகளை செலவு செய்தாலும் நாம் என்ன முயற்சி எடுத்தாலும் அல்லாஹ் நம் மீது இரக்கமோ கருணையும் கொள்ளவில்லை என்றால் நம்மால் ஏகத்துவத்தையோ உண்மையான இஸ்லாமிய வாழ்வையோ இந்த உலகத்திலே வாழ முடியும். அல்லாஹ்வுடைய அருள் என்பது நம் மீது இருப்பதனால்தான் நாம் இறைவனை ஷிர்க் இல்லாத நிலையிலே வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதனால் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த நியமத்தை மரணம் வரைக்கும் நாம் பாதுகாப்பது நம் மீது கடமை. எதெல்லாம் இணை வைப்பு என்று மார்க்கம் சொல்கிறதோ அப்படி மார்க்கம் சொல்லுகிற எல்லா இணை வைப்புக்குரியவைகளையும் இரண்டாக இஸ்லாம் பிரித்து சொல்கிறது. ஒரு சில இணை வைப்புகள் இருக்கிறது, அவைகளை நாம் செய்தால் அந்நிலையில் நாம் மரணமடைந்தால் நாம் நரகத்திற்குத்தான் செல்ல போகிறோம். நம்முடைய எல்லா நன்மைகளும் அழிந்து நம்மை நஷ்டவாளிகளாக்கி நரகத்திலே கொண்டு சேர்த்து விட்டோம். இன்னொரு வகையான ஷிர்க்கை இஸ்லாம் சொல்கிறது, அவைகளை ஒருவர் செய்தால் செய்த நிலையிலே மரணித்தால் அவர் நரகத்திற்குரியவராக முழுமையாக மாற மாட்டார் என்று இஸ்லாம் இணை வைப்பு என்கிற இந்த ஷிர்க்கை இரண்டு பகுதிகளாக சொல்லி காட்டுகிறது. இப்படி இஸ்லாம் சொன்ன இந்த ஷிர்க்கில் தௌஹீதுக்கு நேர் புறம்பான இந்த இணை வைப்பை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிய வேண்டும். எந்த அளவுக்கு நாம் இணை வைப்பை பற்றிய பயத்தோடு இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இணை வைப்பு என்பது ஒரு சாதாரணமானதல்ல. அதனால் நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம், அந்த அநீதம் நமது வாழ்வில் ஏற்படுமையானால் நாம் நஷ்டவாளிகளாகிறோம் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு செய்திகளிலே சொல்கிறார்கள். ஒருவர் ஒரு சிறு இணை வைப்பை ஏற்படுத்தினால் அவருடைய எல்லா நன்மைகளும் அழிந்து போய்விடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறார், லஇன் அஸ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வலதகூனன்ன மினல் காஸிரீன். நபியே, நீர் இணை வைத்தாலும், எனக்கு நீ இணை வைத்தால் உன்னுடைய எல்லா நன்மைகளும் அழிந்து நீ நஷ்டவாளியாக மாறிவிடுவாய் என்று அல்லாஹ் சொல்கிறார். 40 வருடங்கள் 50 வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்து சேர்த்த நல்ல காரியங்கள் 51வது வருடத்தில் செய்கிற சிறிய இணை வைப்பின் மூலம் நாசமாகி போய்விடுகிறது என அல்லாஹ் அல்-குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதை பற்றிய கவன உணர்வு இன்றைக்கு தௌஹீதில் இருக்கிற எத்தனை மனிதர்களுக்கு இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும்.
ஏனென்றால் இணை வைப்பு என்று எதுவெல்லாம் ஒரு 10, 20, 30 வருடங்களுக்கு முன்னால் பேசப்பட்டதோ, இன்றைக்கும் நாம் எதை இணை வைப்பாக பார்க்கிறோமோ அவைகளில் இருந்து தான் நாம் விலகி இருக்கிறோம். 10, 20, 30 வருடங்களுக்கு முன்னால் எவைகளை இணை வைப்பு என்று தெரியாமல், இணை வைப்பு என்று புரியாமல் நமது மூதாதையர்களோ அல்லது நாமோ வாழ்ந்து கொண்டிருந்தோமோ அப்படிப்பட்ட இணை வைப்புகளில் இருந்து தான் நாம் விலகி இருக்கிறோமே தவிர, இஸ்லாம் இணை வைப்பு என்று சொல்லப்பட்ட எல்லா காரியங்களிலிருந்தும் நானும் நீங்களும் விலகவில்லை. நாம் இதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் தௌஹீதில் இருக்கிறேன் என்று சொல்லலாம். தௌஹீதில் இருந்து, ஷிர்கில் இருந்து முழுமுழுமாக நான் விலகி நான் தௌஹீதில் இருந்து கொண்டிருக்கிறேன். இனிமேல் என் வாழ்க்கையில் மரணம் வரைக்கும் இணை வைப்பு வராது என்று சொல்லிவிட முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஏன்? சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்ன அஹ்வஃபு மா அகாஃபு அலைக்கும் மின ஷிர்கில் அஸ்கர் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களிடத்தில் நான் நிறைய பயப்படுவதெல்லாம், உங்கள் விஷயத்தில் நான் அதிகமாக பயப்படுவதெல்லாம், நீங்கள் சிறிய இணை வைப்புக்குள்ளால் நுழைந்து விடுவீர்களோ அல்லது அது உங்களது வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுமோ என்று தான் நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள். அவர்கள் இணை வைப்பு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய அளவில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். சம்பிரதாயங்கள், சடங்குகள், மூட நம்பிக்கைகள் என்று எல்லா விஷயங்களிலும் ஊறி துளைத்த ஒரு சமூகத்தை இதையெல்லாம் வேண்டாம் என்று விலக்கி ஒரு உண்மையான ஏகத்துவக்கூடிய தூய்மையான கொள்கையின்பால் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்து இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களை செறிப்படுத்தியதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிடத்தில் நீங்கள் அறியாத வண்ணம் கூட இணை வைப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு தெரியாது, நீங்க தௌஹீதில் இருக்கிற நினைக்கலாம், என்ற ஷிர்க் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அறியாமல், நீங்கள் உணராமல் உங்களுக்குள்ளால் ஷிர்க் என்பது ஏற்பட்டுவிடும். நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அவ்விஷயத்தை நான் பயப்படுகிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அவைகளில் ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அன்னியா. சஹாபாக்கள் கேட்கிற போது இந்த சிறிய வகை இணை வைப்பு என்ன என்று கேட்கிற போது அதில் முதலாவது முக்கியமான ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அது முகஸ்துதி என்றார்கள். எவர் அல்லாஹ் அல்லாதவருக்காக ஒரு செயலை செய்கிறாரோ, அல்லாஹ் அல்லாத பொருத்தங்களை பெற ஒருவர் இந்த உலகத்தில் ஒரு அமலை செய்கிறாரோ அவருடைய அமல் ஷிர்க் செய்யப்பட்ட அமலாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரியா என்கிற உணரப்படாத, கவனம் எடுக்கப்படாத, பல நேரங்களில் நமது உள்ளங்களில் பலவீனங்களை உருவாக்குகிற ஒரு இணை வைப்பை சொல்கிறார்கள். இது ஒரு வகையான, இது அல்லாமல் பல வகையான நாம் உணராத பல இணை வைப்புகள், கவனம் எடுக்காத இணை வைப்புகள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஹதீஸ்களிலே பார்க்கலாம், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை அதிகமாக செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் வழமையாக செய்கிற வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சில பிரார்த்தனைகள் அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக பதியப்பட்டிருக்கிறது. சில பிரார்த்தனைகள் வழமையாக செய்கிற வழக்கம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்திருக்கிறது. அதில் ஒரு பிரார்த்தனை சஹாபாக்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக வ அனா அலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அலம் என்கிற இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் வழமையாக செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இறைவா, நான் அறிந்த நிலையில், எனக்கு தெரிந்த நிலையில், நான் கவனித்திருக்கிற நிலையில் உனக்கு ஏதேனும் இணை கற்பிப்பேனே ஆனால் அதிலிருந்து உன்னை நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச, நான் விளங்கிவிட்டேன், எனக்கு புரிந்து கொண்டேன், எதெல்லாம் சிரித்து என்று தெரிந்து நானே அதில் போய் விழுகிற நிலையை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்த சொல்கிறார்கள், வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அலம் எனக்கு தெரியாம, நான் உணராம
செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அறிந்தும் அவனுக்கு இணை வைத்து விடக் கூடாது. அதற்கு நீ எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும். நான் அறியாமல் ஏதேனும் இணை வைப்பை ஏற்படுத்தி இருந்தால், அது என்னிடத்தில் உருவாகி இருந்தால், அதை இடத்திலே மன்னித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பை பற்றி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பும் மன்னிப்பும் தேடுவதாக இருக்கிறார்கள். இன்னைக்கு எத்துணை தௌஹீதை பேசுகிற நாம் ஷிர்கின் விஷயத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே இணை வைப்பு என்பது ஆகப்பெரிய பிழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்று என்னவென்றால், இந்த மாதத்தோடு சம்பந்தப்பட்ட நிறைய பிதஅத்துகள் மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்கள் நடைபெற்றாலும் பல தௌஹீத்வாதிகளும் உணராமல் செய்து கொண்டிருக்கிற ஒரு இணை வைப்பு என்று சொல்லலாம், அல்லது குஃப்ர் என்று சொல்லலாம். அதனுடைய பாதகங்களை விளைவுகளை புரியாமல் தான் நாம் வளமைப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அது என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்றான், முதலில் இது குஃப்ராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை எவர் ஒருவர் பாதுகாக்கிறாரோ அவர் தக்வாவோடு இருக்கிறார் என்பதற்கு அதுதான் அடையாளம் என்று அல்லாஹ் சொல்கிறார். சூரா ஹஜ்ஜிலே அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறார். யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை, அல்லாஹ் எவைகளெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடையாளங்களாக உருவாக்கி இருக்கிறாரோ, மார்க்கத்தை வெளிப்படுத்துகிற அமைப்பில் ஆக்கி இருக்கிறாரோ, அப்படிப்பட்ட அடையாளங்களை எவர் ஒருவர் மதிக்கிறாரோ, அதை புனிதப்படுத்துகிறாரோ, அதற்கு கண்ணியம் கொடுக்கிறாரோ, அவர் தன் உள்ளத்தில் தக்வாவை கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அல்லாஹ் எதெல்லாம் அவனது மார்க்கத்தில் கண்ணியப்படுத்தி இருக்கிறான், மார்க்கத்தில் அடையாள சின்னங்களாக ஆக்கி இருக்கிறான் என்று நாம் எடுத்து பார்த்தால் பல விஷயங்களை சொல்லலாம். முதலாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறார். அவர் கொண்டு வந்த வேதமான குர்ஆன் அடையாள சின்னமாக இருக்கிறது. அவர் புனரமைத்த மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக இருக்கிறது. இப்படி அடையாள சின்னங்களில் ஒவ்வொன்றாக நாம் எடுக்கலாம். அதில் ஒன்று அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதரினாலும் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்தில் அதுதான் வளமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லித் தரப்பட்டிருக்கிற கலண்டர் முறை இருக்கிறது அல்லவா? ஹிஜ்ரி கலண்டர் முறை என்பது அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதரினாலும் அங்கீகரிக்கப்பட்ட, அவர்கள் அதற்கு பின்னால் செயல்படுத்திய ஒரு அடையாள சின்னமாகும். இந்த அடையாள சின்னம் இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை நாம் உண்மையில சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பல இஸ்லாமிய உறவுகள், சொந்தங்கள் ஹிஜ்ரியுடைய எந்த விதமான வரலாறுகள் அல்லது ஹிஜ்ரி அடிப்படையிலான நாள் முறையை கூட கவனிக்காத வண்ணம் தான் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு எந்த நாள் என்று கேட்டால் வழமையில் இருப்பது என்னவோ ஆங்கில நாட்காட்டியை தான் பல பேர் எடுத்துச் சொல்லும் நிலையை இன்றைக்கு நாம் இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்கிறோம். இன்றைய நாள் என்ன என்று கேட்டால் வழமையை நாம் பயன்படுத்துகிற நாள் என்பது ஆங்கில நாட்காட்டியில் இருப்பது தான். நமக்கென்று ஒரு நாட்காட்டி முறையை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய தூதரினால் அங்கீகரிக்கப்பட்டு செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு நேர் மாற்றமான அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் வேறொரு கலாச்சார பகுதியிலே சென்று செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். இதன் மூலமாக நம்மிடத்தில் குஃப்ர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் ஒரு வழிமுறையை, ஒரு அங்கீகார முறையை, ஒரு மார்க்க முறையை சொல்லி தந்திருக்க அதை ஒருவர் கவனிக்காமல், அதற்கு ஒருவர் முக்கியத்துவம் கொடுக்காமல், அதற்கு நேர் மாற்றமான கொள்கையில் இருக்கிற, கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு சமூகத்தின் கலண்டர் முறையை, அதாவது வழக்க முறையை எடுத்து செயல்படுத்துவாரேயானால் இதை விட இவர் சிறந்ததென காண்கிறார்கள். இதை இவர் சிறந்ததென காண்கிறார். இதை பற்றி எந்த அறிவையோ ஞானத்தையோ கவனத்தையோ பெறாமல் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனிதராக ஒருவர் மாறுவாரேயானால் அவர் தக்வா உடையவராக
நாட்காட்டி முறையை ஒருவர் முதன்மைப்படுத்தி மார்க்க அடிப்படையில் இருக்கிற ஒரு நாட்காட்டி முறையை பிற்படுத்துவாரேயானால், அதை கவனிக்காமல் இருப்பாரேயானால், மாறு செய்ய சொன்னதை முதன்மைப்படுத்திய குற்றம் நம்மிடையே ஏற்பட்டுவிடும். யாருக்கு மாறு செய்ய சொன்னாங்களோ அவர்களையே நாம் முதன்மைப்படுத்தி அவர்களுடைய கலாச்சார அவர்களது வழமை முறையை நாம் உட்படுத்துவோமையானால் நம்மை அறியாமல் நம்மிடத்தில் குஃப்ர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் இங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்மிடத்தில் இணை வைப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஹிஜ்ரி அடிப்படையிலான கலண்டர் முறை, நாள் முறை, மாத முறையை நாம் கணக்கெடுக்காமல் அதற்கு நேர் மாற்றமான இந்த ஆங்கில அமைப்பிலான விஷயங்களை நாம் உட்படுத்துகிற போது நம்மிடத்தில் இணை வைப்பு வரவும் வாய்ப்பு இருக்கிறது. என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 12 மாதங்களை சொல்கிறார். சூரா தௌபாவில் அல்லாஹ் சொல்கிறார், இன்ன இத்தக ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்வுடைய வேத புத்தகத்தில், பதிவு புத்தகத்தில் வருடத்தினுடைய எண்ணிக்கை என்பது 12 மாதங்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் உள்ளவையாக தீர்மானம் செய்தது 12 மாதங்கள் தான். அந்த 12 மாதங்களை முஹர்ரம் முதல் துல்ஹிஜ்ஜா வரைக்கும் ஒழுங்கமைப்பு செய்யப்பட்ட நேரத்தில் அதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பது நாம் வரலாறுகளில் பார்க்கலாம். இதில் எல்லா மாதங்களுக்கும் காரண பெயர் என்பது இருக்கிறது. முஹர்ரத்தில் இருந்து துல்ஹிஜ்ஜா வரைக்கும் இருக்கிற 12 மாதங்களுக்குமான பெயர்களுக்கு காரணம் இருக்கிறது. ஏன் அந்த மாதம் இப்பெயரில் அழைக்கப்பட்டது என்பதற்கான காரணம் இருக்கிறது. அவை அனைத்தும் அப்பக்களின் கால சூழ்நிலையை, பருவ சூழ்நிலையை, அவர்களின் இபாதத் சூழ்நிலையை கொண்டுதான் அது உருவாக்கப்பட்டது. உதாரணமாக நாம் கடந்த மாதம் துல்ஹிஜ்ஜா மாதத்தை நாம் எடுத்துக்கொண்டால், அந்த மாதத்திற்கு ஏன் அந்த பெயர் வைக்கப்பட்டது? இஸ்லாம் வருவதற்கு முன்னால், நபிகளார் நபியாவதற்கு முன்னால், கஅபத்துல்லாஹை சந்திப்பதற்காக, வணக்கம் செய்வதற்காக, குறிப்பாக ஹஜ் செய்வதற்காக உலகத்தில் பல பாகங்களில் இருந்தும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் எல்லாம் பல மக்கள் கஅபத்துல்லாஹை தரிசிக்கிற நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாவதற்கு முன்னால், அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இது நடந்து கொண்டே இருந்தது. அதை உணர வேண்டுமானால் கஅபத்துல்லாஹ் இடிக்கப்பட இருந்த அந்த நிகழ்வு வரலாற்றை நாம் பார்த்தால் தெரியும். அப்ரஹா என்கிற மன்னரின் வரலாற்றை நாம் படித்து பார்த்தால், அவர் எப்படி அழிக்கப்பட்டார் என்கிற வரலாற்றை படித்து பார்த்தால், நபிகளார் பிறப்பதற்கு முன்னாலேயே கஅபத்துல்லாஹ்வில் ஹஜ் என்கிற கிரியை செய்வதற்காக மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த மாசத்துல தான் நிறைய பேர் வருவாங்க, இபாதத்தை செய்வார்கள். அதன் மூலமாக அந்த மாதம் துல்ஹிஜ்ஜா என்று அழைக்கப்பட்டது. காரண பெயர் வைக்கிறது. ஒவ்வொரு மாசத்துக்கும் இது மாதிரியான சில பெயர்களை வைத்திருந்தார்கள். அதை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்தார்கள். ஆனால் இந்த பகுதியில் நாம் எடுத்து பார்த்தால், ஆங்கில நாட்காட்டி இருக்கப்படுகிற 12 மாதங்கள், அது ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் எடுத்தால், அவற்றில் வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மாதத்தின் பெயர்களும் ஏன் வைக்கப்பட்டது என்கிற வரலாற்றை பின்னிட்டு போய் பார்த்தால், அனைத்தும் அவர்கள் வழிபட்ட, அவர்கள் நம்பிய, உயர்வாக கருதிய, நல்லவர்கள் என்று நினைத்த சிறந்தவர்களின் பெயர்களை கொண்டுதான் மாதங்களின் பெயர்களை உருவாக்கினார்கள். நல்ல வழிகள். அவர்களை யார் கடவுளாக பார்த்தார்களோ, அவர்களை யார் புனிதர்களாக பார்த்தார்களோ, அவர்களின் எவரை தலைவராக பார்த்தார்களோ, அரசராக பார்த்தார்களோ, அவருடைய மூட்டுக்கு பின்னால, இறப்பிற்கு பின்னால் அவரை நிலைப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில், அவருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மாத கணக்கீடுகளை உருவாக்குகிற போது அவர்கள் பெயர்களை சூட்டினார்கள். அவர்கள் மனிதர்களை, இறந்து போனவர்களை புனிதப்படுத்துவதற்காக, அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக தாங்கள் நாட்காட்டியை உருவாக்குகிற போது அவற்றின் பெயர்களை சூட்டியிருக்க, அதற்கு நேர் மாற்றமான வழிகாட்டல் முறையை மார்க்கம் வழங்கி இருக்க, இதை விட்டு இதை ஒருவர் பின்பற்றுவாரேயானால் அவரை அறியாமல் ஷிர்கை ஏற்றுக்கொள்கிறார் என்றார். அல்லாஹ்வை தான் ஒருவர் முற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை தான் ஒருவர் வழிபட வேண்டும். அதற்கு நேர் மாற்றமாக புனிதர்கள், தலைவர்கள், அரசர்கள், சிறந்தவர்கள் சொல்லப்படுகிற நல்லவர்களின் பெயர்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்க
கிறிஸ்தவர்களின் நன்மைக்காக, கிறிஸ்தவ ஆட்சிக்காக பல பல பாடுகளை பட்டவர். இந்த ரோமன் கத்தோலிக்க என்று சொல்கிற மக்கள் ஜூலியஸ் சீசர் என்று சொல்லப்படுகிற இந்த மனிதரை புனிதராக கருதுவார்கள். அதுபோன்ற பள்ளிக்கூடங்களில் வரலாற்று நாடகங்களை நடத்துகிற போது இந்த ஜூலியஸ் சீசரின் வரலாறு, அவர் கொல்லப்பட்டது, அவருடைய மரணம் தொடர்பான செய்திகளை தத்ரூபமாக மக்களுக்கு எடுத்துக் காட்டுகிற நிகழ்வுகள் எல்லாம் பள்ளிகளில், கல்லூரிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவத்தின் ஒரு சமூகத்தினர் அவர்கள் கொண்டாடுகிற வரலாற்றில் கடந்து போன அரசனை ஒருவர் தான் இந்த ஜூலியஸ் சீசர். அவரை நாம் மறந்துவிடக் கூடாது, அவரை உயர்த்த வேண்டும், அவரை ஞாபகப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த மாதம் ஜூலை என்கிற பெயரில் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு அடுத்த மாதம் ஆகஸ்ட் என்று சொல்லப்படுகிற மாதம், அந்த மாதம் ஜூலியஸ் சீசரின் மறைவிற்கு பின்னால் அவருடைய சகோதரர் அகஸ்டியஸ் சீசர் என்று சொல்லப்படுகிற ஒருவர் ஆட்சிக்கு வருகிறார். அண்ணன் எப்படி நடந்து கொண்டாரோ அது போலவே தம்பியும் நடந்து கொள்கிறார். கிறிஸ்தவத்திற்காக, அந்த மதத்தினுடைய வளர்ச்சிக்காக, அந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக எல்லாம் நிறைய பேர் பாடுபடுகிறார். அவருடைய ஆட்சியை நல்ல ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள். அவருடைய மரணத்தில் அவர் மரணித்து விடுகிறார். அவரை ஞாபகப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அடுத்த மாதம் அவருடைய பெயரிலேயே அழைக்கப்பட்டது. இதுல கூடவே ஒரு அநியாயத்தை சேர்த்து செஞ்சாங்க. அது என்ன? ஆரம்பத்தில் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் எழுதுகிற போது எல்லா மாதத்திற்கும் 30 நாட்களை தான் கொண்டாங்க. எல்லாம் 30. எல்லா மாசத்தினுடைய முடிவு நாட்கள் 30, எல்லா மாசம் 30 நாள் இருந்துச்சு. ஆனால் சில மாதங்களில், குறிப்பாக ஜூலை, ஆகஸ்ட் என்கிற 2 மாதங்கள் தொடர்ந்து வருகிறது. 2 மாதங்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் 30 இருந்தால் சரியாக என்கிற அடிப்படையில் அதில் ஒரு நாளை கூட்ட வேண்டும் என்பதற்காக பிப்ரவரியில் இருந்த ஒரு நாளை உருவி இந்த மாதத்திற்குள்ளால் செலுத்தினார்கள். 30 நாள் இருந்த ஜூலை 31 நாள் ஆனது. 30 நாள் இருந்த பிப்ரவரி 29 நாட்கள் ஆனது. ஆகஸ்டுக்கு அதுபோன்ற கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திரும்ப ஒரு நாள் பிப்ரவரியில் இருந்து உருவப்பட்டு அநியாயமாக எடுக்கப்பட்டு ஆகஸ்டில் சொருவப்பட்டது. 30 நாள் இருந்த ஆகஸ்ட் 31 நாட்கள், 29 நாட்கள் இருந்த பிப்ரவரி 20 நாட்கள். அந்த அநியாயம் கொஞ்சமாவது அவர்களுக்கு அந்த மாதத்திற்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 4 வருடத்திற்கு ஒரு முறை அதற்கு பிப்ரவரிக்கு 29 நாட்கள் வரும்படி அவர்கள் கணக்கீட்டை உருவாக்கினார்கள். அநியாயப்படுத்தப்பட்ட புனிதர்களை, இறந்து போனவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த முறையை ஒருவர் முதன்மைப்படுத்துவாரையானால், அல்லாஹ் வழங்கி இருக்கிற, அங்கீகாரம் கொடுத்திருக்கிற இந்த முறையை ஒருவர் பிற்படுத்துவாரையானால் அது அவருக்கு அவரை அறியாமல் இணை வைப்பை உருவாக்குவதற்கு வழியாக மாறிவிடும் என்பதை நாம் உண்மையிலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்பார்கள். எனவே நாம் சிறுக்கிலிருந்து முழுமையாக வெளியேறியவர்கள் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொண்டு எல்லா நேரங்களிலும், எல்லா நிமிடங்களிலும் இந்த இணை வைப்பை பற்றிய பயம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிற, அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடுகிற நிலைப்பாடுகளை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்கிற நிலைப்பாடுகளை நாம் உருவாக்க வேண்டும். எனவே இணை வைப்பு என்கிற மாபாதக நிலைப்பாடு எக்காலத்திலும் ஒரு முஃமினிடத்திலே தௌஹீதை ஏற்றிருக்கிறவனிடத்திலே வந்துவிடக்கூடாது. அவன் கவனிக்காத வண்ணம் கூட ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற கவன உணர்வு, எச்சரிக்கை உணர்வு இருக்க வேண்டும். அதையே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அவைகளை புரிந்து செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذُنُوبَكُمْ ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الحمدلله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه والناس أجمعين. أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய அருளை சகோதரர்களே, நிஜமானுடைய முதல் உரையில் அல்லாஹ் மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கி இருக்கிறார்.
அது அவன் தேர்வு செய்த மார்க்கம் அதில் அங்கத்தினர்களாக நம்மை ஆக்கி இருப்பது, அதில் குறிப்பாக அவனை மட்டுமே வணங்கி வழிபடுகிற ஏகத்துவ இஸ்லாமிய வாழ்முறை நமக்கு தந்திருப்பது அல்லாஹ் நாம் செய்திருக்கிறார்கள். எனவே அதில் எந்த விதமான பலவீனங்களும் குறைபாடுகளும் கரைகளும் ஏற்படாத வண்ணம் நமது மார்க்கத்தை நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆகப்பெரிய கரை என்பது இணை வைப்பாகும். அந்த இணை வைப்பு எல்லா கட்டங்களிலும் பயந்து அவைகளை பற்றிய எச்சரிக்கை உணர்வோடு நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நம்மை அறியாமல் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில இணை வைப்புகளைத்தான், இணை வைப்புக்குள்ளால் நம்மை கொண்டு சேர்க்கிற காரியங்களைத்தான் நாம் இந்த ஜுமாவிலே பார்க்கிறோம். அன்பார்களை நாம் இருக்கிற இந்த மாதம் மொஹர்ரம் மாதத்திற்கு பல வரலாறுகள் இருந்தாலும் பிரதானப்படுத்தப்படுகிற 2 வரலாறுகள் இருக்கு. ஒன்று சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரலாறு, இன்னொன்று கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரலாறு. சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வரலாற்றில் மிதமின்றி போன ஒரு சமூகம் இருக்கிறார்கள். கவலை ஏற்படுத்தக்கூடிய வரலாற்றில் மிதமின்றி போனவர்கள் இருக்கிறார்கள். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் இருந்தார்கள். ஒரு சாரார் அதை சந்தோஷப்படுகிறார்கள், இன்னொரு சாரார் கவலைப்படுகிறார்கள். இவங்க சந்தோஷம்னா பெருநாள் அளவுக்கு எடுத்துட்டு போறாங்க, அவங்க தங்களை தாங்களே அழிச்சிருக்கிற நிலைமைக்கு இவங்க போறாங்க. இந்த விதமின்றி போது இஸ்லாமிய சமூகத்தை இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிற இரு சாராரால் ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு சாரார் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினால் ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலிடம் இருந்து தன் சமூகத்தை காப்பாற்றி அந்த சமூகத்திற்கு வெற்றியையும் சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்த நாள் என்பது இந்த முஹர்ரம் மாதத்திலே 10வது. அந்த நாள் சந்தோஷம் மிக்க ஒரு நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னு அஹqqu பி மூஸா மின்கும் என்றார்கள். யூதர்களை பார்த்து மூசா நபிக்கு அல்லாஹ் செய்த இந்த வெற்றியினால், அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உதவியினால் மிக சந்தோஷப்பட தகுதியானவர்கள் நாங்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்படி சொல்லிவிட்டு அடுத்த வருஷம் சொல்ல பெருநாள் கொண்டாட போறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய வழிமுறையாக, சந்தோஷ வெளிப்பாடாக, நன்றியின் வெளிப்பாடாக அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பை தான் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நன்றி அறிதலாக சொல்லி தந்த ஒன்று. ஆனால் இன்னொரு சாரார் என்ன செய்றாங்க, அது பெருநாள் வரைக்கும் எடுத்துட்டு போய் முஹர்ரம் பண்டிகை என்ற அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளார் புகுத்தி அது இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு அடையாளம் போல காட்சிப்படுத்துகிறார்கள். அது மிக தவறானது என்பதை நாம் புரியும். இன்னொரு சாரார் அலி ரலியல்லாஹு அன்ஹு மகனார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட நாள் என்பது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். கர்பலா என்ற இடத்திலே அநியாயமான முறையில் அவர் கொல்லப்பட்டார். அவருடைய கொலையை பற்றி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த எந்த ஒரு இமாமும் எல்லை மீறி விமர்சனத்திற்குள்ளார் போகவில்லை. ஆனால் அவருடைய கொலையை அது அநியாயம் என்று சொல்கிறார்கள், அது ஒரு துக்கமான நிகழ்வு என்று சொல்கிறார்கள். அதை தாண்டி கொன்றவரையோ அல்லது அதை சார்ந்தவர்களையோ எல்லை மீறி விமர்சிக்கிற நிலைப்பாட்டை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ இன்றைக்கு எடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு சாரார் ஷியாக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களில் ஒருவராக இருந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு பல வகைகளில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அவரது பெயராலேயே துக்க நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வருடா வருடம் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் வந்தால் கர்பலா என்ற இடத்திலே ஒன்று கூடி அவர்கள் பலவிதமான விஷயங்களை செய்வதை பார்க்கிறோம். கத்திகளை கொண்டு தங்கள் உடம்புகளில் காயம் ஏற்படுத்திக் கொள்வது, நெருப்புகளின் மீது அவர்கள் நடப்பது, பஞ்சா தூக்குவது என்பது போன்ற பலவிதமான நூதன அனுஷ்டானங்களை, பிதஅத்தான காரியங்களை, இன்னும் சொல்ல போனால் ஒப்பாரி வைப்பது போன்ற காரியங்களை எல்லாம் இந்த நாட்களில் செய்கிற கூட்டத்தினராக ஷியாக்கள் இருக்கிறார்கள்.
இதுவும் வழிகேடானது, இதுவும் வழிகேடானது. இரண்டிற்கு மத்தியில் இருக்கிற சுன்னா என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நாளில் நமக்கு நோன்பு வைக்குமாறு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்நோன்பை ஒருவர் வைக்க வேண்டும். கூடுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு முந்தைய நாளாக இருக்கிற 9வது நாளை வைத்திருக்கிறார்கள். எனவே 9, 10 ஆகிய 2 தினங்கள் நோன்பு வைப்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சுன்னாவின் மூலம் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதைத்தான் இமாம்கள் ஹதீஸில் இருந்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அந்த சுன்னாவை பேணுகிறவர்களாக, பித்ஆக்களை விட்டு விலகுகிறவர்களாக, எல்லா விதமான இணை வைப்பு காரியங்களிலிருந்தும் நம்மை நாம் இறைவனை பாதுகாப்பை கொண்டு செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. أقول قولي هذا أستغفر الله لي ولكم واستعفيه عني وعنكم وعن سائر المسلمين والمؤمنين أجمعين ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.